தலை, அடுத்து ஷோல்டரு, கை. என்னுடைய உருவம் இது மேலே போட்டிருக்கேன். ஹெட்டு, ஷோல்டர், எல்போ, ரெஸ்ட். இது ஒரிஜினல். இப்போ இதே கை தான் உங்களுக்கு, இது கை ஞாபகம் இருக்கா? இப்போ சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த கை தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ திஸ் ஏரியா, இந்த ஏரியா இது ஷோல்டர், இது எல்போ, இது ரெஸ்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரிஜினல் பாடி ட்ரீட்மெண்ட் ஏரியா, இது ஒரிஜினல் ஏரியா, இது ட்ரீட்மெண்ட் ஏரியா. ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு. எந்த ப்ராப்ளம்? இந்த கையில் ஒரு சின்ன ஒரு பல்ஜிங் வீங்கி போச்சு. அது இந்த இடம் புரியுதுங்களா? இந்த கை இது நான் காமிக்கிறோட இந்த இடம், இந்த இடத்துல வந்துச்சுங்க ஒரிஜினல் இடத்துல. இப்போ இதில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எப்படி? சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பிகினிங் ஸ்டேஜ், நீங்கள் தமிழ் நினைக்கிற தப்பு கிடையாது. சும்மா இப்படி கோடு போட்டுருக்கு, இப்படி போட்டு பாயிண்ட் எங்கே கிடைச்சி போச்சு உங்களுக்கு? அதே பாயிண்ட் தான் உங்கள் கையில் இப்படி ஒரு கோடு போட்டு வீக்க. இது அஃபெக்டட் ஏரியா. அஃபெக்டட் ஏரியா, இது ட்ரீட்மெண்ட் ஏரியா. கொஞ்சம் போச்சா உங்களுக்கு? என்ன டவுட் இருக்கா? இவ்வளோ இன்னும் இதை விட இப்படி பண்ணதுக்கு கிடையாது. முழங்கையில் உங்களுக்கு ப்ராப்ளம், என் விரல காமிச்சிட்டேன், முழங்கை எங்கே இருக்குன்னு காமிச்சிட்டேன். அது எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு மார்க்கம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஊசியை போடலாம், அல்லது ஒரு சீடு வைக்கலாம், அல்லது ஒரு மேக்னெட் வச்சு டபுள் டேப் போடலாம். இந்த சீடி மேக்னெட் எதுக்குன்றது கிளாஸில் வரும். எப்படி தெரியும்? மூக்கில் யாரும் உழவு இருக்கீங்க இல்லைடா, உங்களுக்கு கரெக்டாக போடல. உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி போடுறேன், இன்னும் டெஸ்ட் பண்ணி 2 டைம் போட்டு